ஒரு இழந்த உலகின் மையத்தில் கிங் காங் தனது கற்பனைக்கு கூட எட்டாத சவாலுடன் நேருக்கு நேர் டைனோசார்களின் ராஜராகிய டிரானோசாரஸ் ரெக்ஸுடன் உஸ்ட்ருன் மனோடையிடம் சண்டையிடுகிறார். மண்ணின் அடிப்பகம் அதிர்ந்து குலுங்க இந்த டைட்டன்கள் மோதும் போது தங்கள் இடத்தை பொறுமையாக கைப்பற்ற முனைகின்றனர். மண்ணை குருதி தீட்டி போரிடும் நேரத்தில் அவர்களின் கத்தல் காட்டின் மடியில் பயங்கரமாக ஒலிக்கிறது. யார் இவ்வழியாக ஆட்சியை பிடிப்பர் என்பதை தீர்மானிக்கும் ஆக்ரோஷமான போராட்டம் இது. ஒவ்வொரு நொடி மாறிக்கொள்கையில் காடு குலுங்கியது. இந்த வரலாற்றை படைத்த உயிர்களின் நிலை தீர்மானம் தீர்க்கப்பட்டபடியே கிங் காங் வெறுமனேதான் மட்டுமன்றி தான் இன்னல்கள் மறைந்ததை மறைக்க போரிடுகிறது. ஒரு மின்குமுறல் போன்ற உறுதியுடன் கிங் காங் போர்க்களத்தின் நடுவில் ஒடுகின்றார். இந்த முக்கியமான சண்டையில் வெற்றி பெறுவது மட்டுமே அவருக்கு முக்கியமாக தெரிகிறது. போரின் தாங்குகிற இயல்பு மேலோங்கி வரும்போது இரண்டு மாமதைகள் தங்களுட்ட சக்தி தன்மைகளை தெளிவாக காட்டி நிற்பதோடு மட்டுமின்றி அவர்களது போருக்கான திறமையை நேர்மறையாக வெளிப்படுத்துகின்றனர் மற்றும் காடு தங்களது சண்டையின் சாட்சியாக ஓய்வின்றி திகழ்கிறது. மாலையின் சாயலில் சண்டையின் நேர்வுகள் இன்னும் விரிவடைகின்றன. ஒவ்வொரு கத்தலும் ஒவ்வொரு தாக்கமும் காடின் ஆபாயமான ஆழத்தில் ஒலிக்கிறது. இந்த சந்திருளத்தின் மிச்சமான வீரத்தை வெளிப்படுத்துகின்றன. இதற்கிடையே மனோடி சக்கரம் நடுவில் கவிழ்ச்சி அடைந்திருக்கும். இந்த முக்கியமான தருணத்தில் கிங் காங்கின் பலம் சோதனைக்கு நேர்கிறது.